வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 4. முதல் நாள். ஆசைப்பட்டு சேர்ந்த கல்லூரி. முதல் நாளே கிடைத்த அன்பு தோழி என மிகுந்த உற்சாகத்துடன் தயாரானாள் பொற்றாமரையாள். ஆனால் அவளுக்கு நேர்மாறாய் கவிதா மிகுந்த பயத்துடனே இருந்தாள். கல்லூரிக்குள் நுழைந்தபடி மிகுந்த ஆர்வமான விழிகளுடன் அவற்றை கண்டவள் கவிதாவின் பயந்த முகம் கண்டு, "அடியே கவி, இந்த மொழி முழிச்சாதான் உன்னை ஊறுகா போடுவோமா உப்பு கண்ட போடுவாமான்னு பாப்பாய்ங்க. மொழிய மாத்துடி" என்று கூற, "இதெல்லாம் பெரிய காலேஜ்டி. என் வீடே எனக்கு சீட்டு கிடைச்ச சந்தோஷத்துல இருந்தது. எனக்கு தான் ஏன்டா இங்க கிடைச்சதுன்னு தோணுச்சு. இங்க ராகிங் எல்லாம் அசால்ட்டா நடக்கும் தாமர" என்றாள். "யாரடி நீ? நானே எப்படா யாராவது நம்மள கூப்பிட்டு ராகிங் பண்ணுவாய்ங்கன்னு ஆர்வமா இருக்குதேன். அதெல்லாம் காலேஜ் லைஃபுக்கே உரித்தான ஜாலிடி. அத என்ஜாய் பண்றத விட்டு போட்டு பயந்துகிட்டு கிடக்கா" என்று அவள் கூறுகையிலேயே, "இந்தாம்மா ஏய்" என்ற குரல் கேட்டது. கவிதா அதிர்ந்து நிற்க, தாமரை ஆர்வத்துடன் நின்றாள். அவள் தன் வாழ்வில் கடக்கும் அத்தனையையும் ரசித்து வாழ்ந்திட நினைப்பவள். இன்னல்களை கூட ரசித்திடவே தோன்றியது. "தாமர, வாடி போயிடுவோம்" என்று கவிதா கூற, "சும்மா கடப்புள்ள" என்றபடி திரும்பினாள். அங்கே கூட்டமாய் ஆண் பெண் பேதமின்றி சிலர் இவர்களையே பார்த்தபடி கல்மேடையில் அமர்ந்திருந்தனர். கவிதா பயந்து இவள் கரம் பற்ற, "சரி, நீ வேணுமுன்னா போ" என்று தாமரை கூறினாள். "உன்னை எப்படி தனியா விட்டு போக" என்று கவிதா வினவ, "அப்ப என் கூட வா" என்று அவளையும் இழுத்து கொண்டு சென்றாள். அவர்களின் நடை உடைகளை அவதானித்தபடி இருந்த அக்கூட்டத்தில் உள்ள பெண் ஒருத்தி, "வேறென்ன" என்று மிரட்டலாய் வினவ, "நான் பொற்றாமரையாள், இவ கவிதா" என்று பொற்றாமரையாள் கூறினாள். அவளது பெயர் சட்டென உச்சரிக்கும்படி இல்லாததாலும் அவள் வேகமாய் உச்சரித்ததாலும் கவிதாவின் பெயரையும் அவளே கூறியதாலும் கடுப்புற்ற அந்த பெண், "பேரை கேட்டா ஒழுங்கா சொல்லணும். ஏதோ ரயில் பிடிக்க போற மாதிரி ஓடுற. ஏன், அவ பேரையும் நீதான் சொல்லணுமா? அவளுக்கு என்ன நீ சப்ஸ்டியூட்டா" என்று கேட்க, கவிதா மிரண்டு போனாள். "அச்சச்சோ, சாரி சாரி சீனியர். என் பேர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிவ் பேர் தான். மெதுவா சொல்லியிருக்கணும். பொற்றாமரையாள்" என்றவள் தோழியை நோக்க, கவிதா மெல்ல, "கவிதா" என்றாள். இருவரையும் கெத்தாய் ஏறிட்ட மூத்தவள் அருகே நோக்கியதில் அவள் தோழன் ஒருவன், "எந்த ஊரு" என்று வினவ, தற்போதும் ஏதும் சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் கவிதா, "தஞ்சாவூர்" எனவும், "உசிலம்பட்டி" என்று பொற்றாமரையால் கூறினாள். "பாருடா, உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு" என்று மற்றவன் துவங்க, "உன் ஒசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு" என்று அடுத்த வரியை தானே எடுத்து கொடுத்தாள். அதில் அங்குள்ளோருக்கே சிரிப்பு வந்திட, "எந்த இயர் 2 பேரும்? என்ன டிபார்ட்மெண்ட்" என்று ஒரு பெண் வினவ, "ஃபர்ஸ்ட் இயர் ஃபேஷன் டிசைனிங் சீனியர்" என்றனர். "ஓ, இ பிளாக்கா" என்று ஒருத்தி கூற, "அது எங்கன இருக்குது சீனியர்? காலேஜ் கடலு கணக்கா இருக்குது. எப்படி போறது" என்று அவர்களிடமே வழி கேட்டாள் தாமரையாள். கவிதாவிற்கு விழி பிதுங்காதது ஒன்றுதான் குறை. "ஹலோ, எங்கள பார்த்தா எப்படி தெரியுது? நாங்க இங்க சூப்பர் சீனியர்ஸு. எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத விட்டுட்டு எங்கிட்டயே மரியாதை இல்லாம வழி கேக்குற" என்று ஒருவன் எகிற, "கூல் கூல் கூல், தெரியாம கேட்டுப்போட்டேன் சீனியர். ஜஸ்ட் சில்" என்று புன்னகையாய் பதில் கொடுத்தாள். "பாட்டு பாடத் தெரியுமா" என்று அவள் வினவ, அதற்கு இவள் பதில் கூறும் முன், "மச்சி, அந்த பையனை பாரேன், புதுசா இருக்கு. ஆளு செமையா இருக்கான்டி. வர வர ஜூனியர் பசங்க தாண்டி மாசா இருக்கானுங்க" என மற்றையவள் கூறியதில் அவர்களுடன் இருந்த ஆண்கள் குரலை செருமிக் கொண்டனர். அதில் பொற்றாமரையால் சிரித்துவிட, அவளை முறைத்த ஆண்கள் இருவரும் அந்த பையனை அவமானப்படுத்திவிடும் முனைப்போடு, "டேய் தம்பி" என்று அழைத்தனர். குரல் கேட்டு திரும்பிய அவ்வாடவனும் இவர்களைக் கண்டு, "நானா" என்று வினவ, "உன்னதாண்டா, வா" என்று அழைத்தனர். தோளை குலுக்கிய வண்ணம் அங்கே வந்தவனைக் கண்டு பெண்கள் கண்கள் மின்ன ஜொல்லு ஊற்ற, "யாருடா நீ? எந்த ஊரு?" என்று ஆடவர்கள் கடுப்பாய் கேட்டனர். "இந்த காலேஜ் ஸ்டூடண்ட் தான்" என கைகளை கட்டிய வண்ணம் பதில் கொடுத்தான் அவன். "பாருடா, திமிரு" என்று கேட்டவன்,
பேரென்னடா என்று வினவ, ஆதி வருணேஸ்வரன் என்றான். அவனை திரும்பியும் பார்த்திராத தாமரை அவனது பெயரை கேட்டு வாவ் என்று மனதோடு சிலாகித்துக் கொண்ட போதும் அவன் புறம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை கொள்ளவில்லை. ம், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர் என்று மற்றைய ஆண் வினவ, பயோடெக் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் என்று அவன் கூற, ம், உனக்கும் நாங்க ஒரு வருஷம் சீனியர் தான் என்றனர். ஓ என்று ஒற்றை புருவம் உயர்த்தி அவன் நக்கலாய் வினவ, என்ன ஓ என்று ஒருவன் துள்ளவும் மற்றையவன், நீ ரொம்ப பண்ற, ஒரு பாட்டு பாடுடா, அப்பதான் விடுவோம் என்றான். பாடணுமா என்று முகம் சுருக்கி ஆதி வினவ, ஆமா பாடு என்றனர். என்ன பாடணும் என அவன் சலிப்பாய் வினவ, இதோ இந்த உசிலம்பட்டிக்காரி இருக்காளே, உசிலம்பட்டி பெண்குட்டி பாட்டே பாடு என்று அவன் தாமரையை கை காட்ட, திடுக்கிட்டு நிமிர்ந்த தாமரையும் ஆதியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். ஒருவரை ஒருவர் அந்நிய பார்வை பார்த்து கொண்ட இருவரும் அப்போது நினைத்திருக்கவில்லை, உயிரே உருகி கரையும் அளவு காதலில் இருவரும் கட்டுண்டிருக்கப் போகின்றனர் என்பதை. தன் குரலை செருமியவன், உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, உன் ஒசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு என்று ஸ்ருதி தப்பாது அவன் அசத்தலாய் பாடியதில் அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஆண்கள் கூட ஸ்தம்பித்து போயினர் என்றால், சீனியர் பெண்களை கேட்கவும் வேண்டுமா? வேகமாய் கைத்தட்டிய பொற்றாமரையால், சூப்பர் சீனியரே, செமையா பாடுனீங்க, என் கவி கூட சூப்பரா பாடுவா என்க, ரியலி என்றபடி அருகேயுள்ள பெண்ணை பார்த்தான். அவள் பயத்தோடு எல்லா புறமும் தலையை உருட்டி வைக்க, இதே பாட்ட கண்டினியூ பண்ணு பாப்போம் என்று அவர்கள் இருவருக்கும் சீனியராய் மாறி தோரணையாய் கேட்டான். முதலில் பயந்து விழித்த கவிதாவும், பாடு கவி, கவி பாடு என்ற பொற்றாமரையாளின் உந்துதலில், கண்டமனூரு மைத்தார கண்ணுல வச்சா ஆகாதா, மைய வைக்கும் சாக்க வச்ச கைய வெப்ப தெரியாதா, அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனா ஆகாதா, மாடு புடிச்சி முடிச்ச கையில் மயில புடிப்ப தெரியாதா என்று அட்டகாசமாய் பாட அனைவருமே ஆச்சரியத்து போயினர். வாவ், பியூட்டிஃபுல் வாய்ஸ் என்று ஆதி கூற, தேங்க்ஸ் என்றாள். இதற்கு மேல் விட்டால் தோழி அழுது விடுவாள் என்று எண்ணிய தாமரை, ஓகே சீனியர்ஸ், டாடா என்று அவர்கள் கிரகிக்கும் முன் ஓடிவிட, இந்த உசிலம்பட்டிக்காரி பயங்கர துருதுருன்னு இருக்காடா என்று ஒருவன் கூறவும், மாமு, மதுரக்காரனுங்க கை பேசாது, அருவாதான் பேசும், அடக்கி வாசி என்று மற்றையவன் கூறினான். சரி தம்பிகளா, கிளாஸுக்கு போங்க என்றபடி ஆதி நகர, தம்பிகளாவா என்று வெகுண்டனர். ஆமாடா தம்பி என்ற ஆதி சிரித்தபடி சென்றிட, ஹவு ஹேண்ட்ஸம் என்று பெண்கள் சிலாகித்து இருவரையும் கடுப்பேற்றிவிட்டு நகர்ந்தனர். அத்த, அத்த என்று விட்டத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்த தாமரையாளை துர்கா உழுக்க, திடுக்கிட்டு நிகழ்வுக்கு வந்தாள் பெண். அத்த என்று துர்கா மீண்டும் அழைக்க, துர்கா என்னத்தா என்று கேட்டாள். ஏன் அத்த அழுவுற என்று அவள் கன்னத்தில் வடிந்திருக்கும் கண்ணீரை துடைத்துவிட, போதே கூடத்திற்கு வந்து அமர்ந்திருந்ததும் அப்படியே பழைய நினைவில் ஆழ்ந்ததும் அவள் உணர்ந்தாள். சுற்றிலும் அவள் பார்வையை சுழற்ற, கண்கள் கலங்கி தீஞ்சுடரோன் மற்றும் மூத்தோர்களின் மனைவிமார்கள் அனைவரும் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருப்பதை கண்டாள். அத்த என்று குழந்தை பரிவாய் அழைக்க, அவள் கன்னம் தட்டியவள், அத்தைக்கு உடம்பு முடியலடா என்று விட்டு விறுவிறுவென எழுந்து மேலே சென்றாள். அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டவள் கட்டிலில் விழ, மனதை அறுத்து கொண்டே அவள் கண்களில் உதிரம் சிந்த வைத்தது அந்த பொல்லாத காதல் வலி.